வெங்காய சட்னி. இன்றைக்கி நம்ம தேங்காய் தக்காளி இல்லாமல் எப்படி வெங்காய சட்னி வைக்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டு, புளி, பெரிய வெங்காயம் 2, 6-7 காஞ்ச மிளகாய். கடாய் அடுப்பில் வச்சு காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதை போட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். அது வதக்கி வரும்போது பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டு அதையும் சேர்த்து மிதமான சூட்டில் வதக்கிறோம். அப்படியே அதை வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு, இஞ்சி அதை நம்ம அதில் ஆட் பண்ணி அதுவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான சூட்டில் வதக்குறோம். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டோன்னா அது உடம்புக்கு நல்லது. அந்த இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே பச்சை வாசனை போகிறதும் அந்த புளி நம்ம வச்சுருக்கோம், கொஞ்சம் அதிகமாகவே புளி போட்டிருக்கேன், புளிக்கு வேணுன்றக்காக நீ கம்மியாக போட்டுக்கலாம். அதுவும் போட்டு வதக்கிட்டு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு மிதமான சூட்டில் வதக்குறோம். நாம் இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறனால இந்த சட்னி கொஞ்சம் கலர் கம்மியாக வரும். உங்களுக்கு அது கலர் நல்லபடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காஷ்மீரி மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அது கூட போட்டுக்கலாம். அப்படியே உப்பும் போட்டு மிதமான சூட்டில் வதக்கிடுறோம். வதக்கும்போது இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நம்ம அதை வதக்கணும். கொஞ்சம் மிதமான சூட்டில் அப்படியே போட்டு வதக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் வதங்கிட்டு இருக்கும்போது லைட்டாக அந்த வெங்காயத்தை எடுத்து பார்க்குறோம் கண்ணாடி பதம் ஆச்சாங்க. இப்போதைக்கு கண்ணாடி பதம் ஆகலை, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதனால் மறுபடியும் போட்டு நம்ம வதக்கிறோம். திருப்பி பார்க்கும்போது கண்ணாடி பதம் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. அப்படியே வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி வந்ததும் அதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அடித்து மை மாதிரி எடுத்துக்கணும். அது எடுத்ததுக்கப்புறமா தாளிக்கிறது. ஒரு சின்ன தாளிக்கிற கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தப்பருப்பு போட்டு தாளித்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதை எடுத்து அந்த நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காய சட்னி அதில் அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறுறோம். இப்போ நம்ம கலர் கம்மியான மிளகா போட்டனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்ல மிளகா நல்ல கலரான மிளகா அப்படின்னா நல்லா வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ சுவையாக அழகாக டேஸ்ட்டாக இருக்குது.